இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையில் 2 கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த இருவரில் ஒருவன் பரிசேயன் நிராகரிக்கப்படுகிறான், மற்றொருவன் ஆயக்காரன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஏன் பரிசேயன் நிராகரிக்கப்பட்டான், ஏன் ஆயக்காரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாம் இந்த பரிசேயனைப் போல நிராகரிக்கப்படலாம். நாம் ஆயக்காரனுடைய மைண்ட் செட்டில் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆயக்காரனைப் போல நாம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆதலால் இந்த பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்தும் இந்த காணொளியில் நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை அவர்களுக்கு சொன்னார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர்களுக்கு இந்த ஓமையை சொல்லுகிறார். நல்லா கவனித்தோம் அப்படின்னா, அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல தேவனுடைய பார்வையில். ஆதலால் இந்த ஓமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் எங்கு செல்லுகிறார்கள்? தேவ ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். தேவ ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் 2 பேரும் கிறிஸ்தவ மக்கள். பாருங்கள், கிறிஸ்தவ சபையிலே பல்வேறு விதமான மக்கள் வருகிறார்கள். அவர்களை 2 கேட்டகரியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரிக்கிறார். ஒரு கேட்டகரி மக்கள் பரிசேயருடைய மைண்ட் செட்டில் வரக்கூடிய மக்கள், மற்றொரு கேட்டகரி ஆயக்காரனுடைய மைண்ட் செட்டில் வரக்கூடிய மக்கள் என்று சொல்லி 2 விதமான மக்களாய் நம்முடைய தேவன் பார்க்கிறார், பிரிக்கிறார். இந்த பரிசேயன் எதினால் தன்னை நீதிமான் என்று சொல்லி நினைத்து கொண்டான் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்வரும் வசனங்களில் சொல்லுகிறார். 11வது வசனம். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவன் எதினால் தன்னை நீதிமான் என்று சொல்லி நினைத்து கொண்டான்? இவனைப் போல இல்லை, இந்த அநியாயக்காரனைப் போல இல்லை, இந்த ஆயக்காரனைப் போல இல்லை. ஆதலால் நான் நீதிமான் என்று சொல்லி தன்னைத்தானே அவன் கிளைம் பண்ணுறான். நான் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறான். எதினால்? இவர்கள் எல்லாரைப் போல நான் இல்லை, ஆதலால் தான் நீதிமான் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறான். நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆதலால் நான் இவனைப் போல் இல்லை, நான் அவனைப் போல் இல்லை என்று சொல்லி, அதனால் நான் நீதிமான் என்று சொல்லி நம்மை சில நேரங்களில் அறிக்கை செய்து கொள்ளுகிறோம். இப்படி நம்மை அறிக்கை செய்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம் அவன் சொல்லுகிறான். பாருங்கள், 12வது வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 2வது, எதினால் தன்னை நீதிமான் என்று அவன் சொல்லுகிறான்? தன்னுடைய கிரியையினால், தன்னுடைய செயல்பாட்டினால் அவன் தன்னைத்தான் நீதிமான் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி கொள்கிறான், நினைக்கிறான். தேவனுக்கு முன்பாக தான் நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு கட்டளைகள், எத்தனையோ கட்டளைகள் இருக்கிறது. 10 கற்பனைகள் இருக்கிறது, மற்றும் பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் இவன் 2 காரியங்களை செய்துவிட்டு தன்னை நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். 2 தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், ஆதலால் நான் நீதிமான் என்று சொல்லி அவன் தன்னைத்தான் நினைத்து கொள்ளுகிறான். இது கிரியையினால் வரக்கூடிய நீதி. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலும் கூட இந்த நீதி மிகவும் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய செயல்பாட்டினால், நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறேன், மற்றும் பல்வேறு விதமான காரியங்களை நான் செய்கிறேன், ஆதலால் நான் நீதிமான் என்று சொல்லி இன்னும் பல கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? இந்த 2 விதமான நீதியும் சுய நீதியாய் இருக்கிறது. இது தேவனுடைய பார்வையில் நீதி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கடைசியாக அந்த பரிசேயனை நிராகரிக்கிறான். அவன் தான்
தன்னை நீதிமான் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் நீதிமான் அல்ல, அவன் நிராகரிக்கப்பட்ட. அடுத்த ஆயக்காரனை பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நிற்கிறான். அவன் தேவ ஆலயத்திற்குள் கிருபாசன தண்டையில் அவன் வரவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவன் தூரத்திலே நிற்கிறான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அவனுடைய நம்பிக்கை தேவன் வானத்திலே இருக்கிறார். அவன் தன்னுடைய கண்களை தேவன் அண்டைக்கு ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்கள், இதில் மிக முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவாலயத்திலே 3 மணிக்கு பலி செலுத்தப்படும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலிகள் செலுத்தப்படும். அவன் அந்த பலிகளின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறான். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. தேவன் நமக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியாய் மாறினார். நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அப்போ நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்கின்ற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆயக்காரன் தன்னுடைய நம்பிக்கையை தனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் அவன் பேசுகின்ற பொழுது அவன் நீதிமானாய் மாறுகிறான். நாம் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்கின்ற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், அந்த பரிசேயனோ நிராகரிக்கப்பட்டான். கடைசி வசனம், அவன் அல்ல, இந்த பரிசேயன் அல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் எதற்காக இப்படி நடந்தது? தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் எதினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் எப்படி பரிசுத்தமாகிறோம், எப்படி நீதிமானாகிறோம், சுயநீதி என்றால் என்ன என்று சொல்லி காரியங்களை குறித்து நான் இதற்கு முன்பதாக 2 காணொளிகளை பதிவு செய்திருக்கிறேன். அந்த காணொளிகளின் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நேரம் இருக்கிறவர்கள் அதையும் பார்த்து பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.